இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பெருசாக தெரில, பட் அடிட்டிவ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 20W40 20W50 அந்த லெவலில் போய் ஊற்றுறீங்க. ஸோ ஹை கிரேடில் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மிக்சன் பண்ணி எடுக்கிற அந்த கேப்பபிள் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஹீரோ 40 தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 10W30 சிந்தட்டிக் ஆயில் ஒன்று இருக்குது மொபைல் பிராண்டில். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேடிஎம்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த பிராண்டு. நாம் வந்து ஸோ ஒரு சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நார்மல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போது நம்ம வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இதுவும் வந்து 10W30 தான், கிரேடு வந்து ஒன்று தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 10W30 தான் வந்து சேம் கிரேடு தான், அதே கிரேடு. பட் இருந்தாலும் ஆயில் வந்து பார்த்தோம்னா சிந்தட்டிக் ஆயில். ஸோ இந்த நார்மல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நார்மல் ஆயில் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அடிட்டிவ் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அந்த சிந்தட்டிக் ஆயில் போகும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அடிட்டிவ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா லூப்ரிகேஷன் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஆயிலோட திக்னஸ் வேரி ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆயிலோட திக்னஸ் எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கு. நார்மல் ஆயிலுக்கு அது வந்து லைட்டாக கம்மியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஆயில் வந்து லெவல் கம்மியாகுது இல்லையா, ஸோ நார்மல் ஆயிலெலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஓட்டும்போது ஆயில் லெவல் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த கம்மியாகிற லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஆயில் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி இருக்குது, கலரெல்லாம் எப்படி இருக்குது, அந்த டென்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, ஸோ டென்சிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து ஆயில் கிரேடு வந்து சேம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த டென்சிட்டி லெவல் ஆகட்டும், அந்த ஆயிலோட திக்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வேரி ஆகாது, சேமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒன்ஸ் வந்து நான் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சிந்தட்டிக் ஆயில் மாற்றுறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இது நான் அப்படியே ஆயில் வந்து லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பீங்க, 900 mlனால் நீங்கள் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒரு 100 ml தானே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ ஆயில் வந்து இந்த 100 ml எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. ஸோ சேஃப் தான் நம்ம 100 ml எக்ஸ்ட்ரா இருக்கிறது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயில் வந்து ஊற்றும் போது பார்க்கலாம். ஸோ ஆயிலோட இதை பாருங்கள். ஸோ நம்ம ஹீரோ 40 எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, சேம் அதே மாதிரி. நம்மளுக்கு அந்த ஆயில் டென்சிட்டி ஆகட்டும், திக்னஸ் இதெல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட் பெருசாக தெரில, பட் அடிட்டிவ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த ஹீட் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகும்போது அதுலேருந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த ஹீரோ 40க்கும் இதுக்கும் வந்து ஆயிலோட தன்மை வந்து டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரில, சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நாம் இந்த பிராண்டை வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ சிந்தட்டிக்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்டிங் வைஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஹீரோ 40 வந்து 430 ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சு. ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஆயிலே வந்து 400 ரூபா தான் வருது. ஸோ 10W30 தான், சேம் அதே தான். ஸோ 30 ரூபா கம்மியாகுது. ஸோ சிந்தட்டிக் ஆயில் வந்து நம்மளுக்கு ஒரு 30 ரூபா கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒரு பிராண்டை வந்து சூஸ் பண்ணி ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிடுவேன், 1 வீக்கில் ஓட்டிடுவேன் 1000 கிலோமீட்டரு. ஸோ ஓட்டினது அன்னையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆல்ரெடி வந்து சிந்தட்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் ஏதாவது டிஃபர் இருக்கா அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து மானிட்டர் பண்ணி சொல்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது நார்மல் ஆயில் கம்பேர் பண்ணும்போது சிந்தட்டிக் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதை பற்றி தனி ஒரு வீடியோவில் மேக் பண்ணுறேன். ஃபைனலைஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆயிலெல்லாம் ட்ரைன் பண்ணி மாற்றி முடிச்சுட்டு பழைய ஆயில் வந்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பழைய ஆயில் எடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 800 ml வந்திருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ட்ரைனில் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி பைக்குக்கெல்லாம் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி சிந்தட்டிக் ஆயில் போனாலுமே நீங்கள் வந்து 10W30 வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டு நீங்கள் வந்து 10W40 கூட ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும்.
ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 20W40 20W50 அந்த லெவலில் போய் ஊற்றுறீங்க. ஸோ ஹை கிரேடில் நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஜினுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஆயில் ஹை கிரேட் அதிகமாக போக போக ஆயிலோட திக்னஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஆயில் உள்ள ட்ரைன் ஏரியாவில் இருக்கும் இல்லையா, ஸோ ட்ரைன் ஏரியானால் இங்கே தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு அந்த திக்னஸான ஒரு ஆயில் வந்து அந்த பம்ப் மூலிமா செக்ஷன் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போய் ஹெட்டு வரைக்கும் சர்க்குலேஷன் ஆகி கீழே வர்றது ரிட்டர்ன் வந்து அந்த ட்ரைன் ஏரியாவுக்கு வரணும். ஸோ இப்படி நீங்கள் திக்னஸாக அதிகமாக இருக்க கிரேட் அதிகமாக யூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆயில் சக்ஷன் பண்ணி எடுக்கிற அந்த கேப்பபிள் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ இந்த மேலே போய் ஈஸியாக சர்க்குலேட் ஆகிட்டு வர முடியாது, கொஞ்சம் டைமிங் வேரி ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக சர்க்குலேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரைன் ஏரியாவுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹை கிரேடு போகும்போது கண்டிப்பாக வந்து இன்ஜினோட ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஹை கிரேடில் யூஸ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஹீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து 10W30 வந்து இந்த லோ சிசி, அதாவது வந்து 100cc 120cc இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 10W30 கிரேடு யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹீட்டிங் இருக்காது, இன்ஜின் வந்து அந்த வார்ம் வந்து அவ்வளோக்கா ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா ஈஸியாக வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ அந்த ஆயிலோட திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்து மேலே டாப்புக்கு போயிட்டு கீழே வந்து ரிட்டன் குயிக்காக சம்புக்கு வர்றது வந்து குயிக்காக வந்துடும். ஸோ இது ஒரு காரணம் தான் வந்து நம்ம கிரேட் அதிகமாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு 6000-7000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம், அதுக்காக வந்து கிரேட் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த தப்பை கை செஞ்சு பண்ணாதீங்க. 10W30 யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 3000 to 4000 வந்து ஆயிலவே மாற்றிடுங்க. ஸோ எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து 3000 to 4000 மாற்றுறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இன்ஜினுக்கு வந்து அதான் சேஃபு. ஸோ ஆயில் வந்து ஒரு 300-400 தான் வரும். ஸோ அதான் வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இன்ஜின் ஆயிலில் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க, டாப் அப்பு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 4000 வந்து ஆயில் வந்து புதுசாக மாற்றிடுங்க, அதான் பெஸ்ட் ஒன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் ஃபர்தராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆயில் கிரேடுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.